ஏய் நாத்து, என்ன தலையில இடி வந்த மாதிரி இருக்கு? எப்பவுமே கலகலன்னு இருப்பியே. அது ஏன் கேக்குறீங்க நீ? சரி, அப்ப நான் கேட்கல. மர்மோளே நீ கேட்கணும். சரி கத்தை, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? கேட்கறேன். ஏன் எத்தனை நாத்துவை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து கூட்டு போறாங்க, அதனால தான் சோகமா இருக்கீங்களோ? இல்ல மர்மோளே, உன் நாத்து இங்க இருந்து போல, என் நாத்து ஊர்ல இருந்து வரலாம். எனக்கு உங்களுக்கு ஒரு நாத்து இருக்காளா? ஆமா நீ, எங்க அப்பா கூட பிறந்தவ கப்பல் அரிசி ஒருத்தவ இருக்கா, அவ ஊர்ல இருந்து இவ வரலாம் போன் போட்டு சொன்னா. அட கடவுளே, ஒரு நாத்துவே எங்க சமாளிக்க முடியல, இன்னொரு நாத்து ஊர்ல இருந்து வருதா? அத்தை எனக்கு புரிஞ்சு போச்சாத்தே, உங்க நாத்துவே இந்த வீட்டுக்கு வராம தடுக்கணும் அதானே? ஆமா மர்மோளே, ஆமா அதேதான். அப்ப போனை மட்டும் கொடுங்க. இந்த மர்மோளே என்ன? ஹலோ, எங்க மாமியாரோட நாத்தா நீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, ஊர்ல இருந்து வரீங்களா? சரி, இப்பதான் முத எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஆமா மர்மோளே, அவளுக்கு இந்த ஊரே தெரியாது, இப்பதான் வீட்டுக்கு முத வரப்போறா. ஏங்க, நீங்க எங்க ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். ஆண்டி, எங்க அத்தை ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு வெறும் 1 மணி நேரம் தான் ஆகும். அது மட்டும் இல்லாத நீங்க வரும்போது குண்டும் குழியுமா இருக்கும், பஸ் வேற வராது, ரோடே சரியில்லை. அது மட்டும் இல்லாத போன வாரம் அது மாதிரி தான் ஒரு பஸ் வந்து அந்த குழியில ஊந்து பஸ்ஸே காணாம போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா குடியே நடிகாத தான் வரணும், அதுவும் 1 நாள் 2 நாள் ஆயிடும். என்னது, ஜென்மத்துக்கும் எங்க வீட்டு பக்கம் வரமாட்டீங்களா? ஏண்டி நாயா கொண்டுன்னு போகுது, மெதுவா தின்னா. எம்மா நீ வேற, அண்ணி செஞ்ச அச்சு முறுக்கு சூப்பரா இருக்குது, அதான் சாப்பிடுறேன். எம்மா எனக்கு தலை சுத்துற மாதிரியே இருக்கு. பின்ன தின்னுக்கிட்டே இருந்தா இப்படிதான் இருக்கும். மர்மோளே, என்னத்த என்னாச்சு? அத்தே, நம்ம வீட்டு கோபுரமே சாஞ்சு போய் கிடக்கே. என்னாச்சு அத்தை? என்னாச்சு சொல்லுங்க. மர்மோளே முறுக்க நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கா, சடான்னு சாஞ்சிட்டா. டாக்டர், 1 மணி நேரத்துக்கு பிறகு. மர்மோளே டாக்டர் என்ன சொன்னாரு? எத்தே, டாக்டர் மாத்திரை தந்திருக்காங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒண்ணும் சாப்பிடறதுக்கு பின்னாடி ஒண்ணும். அண்ணி சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாத்திரை எடுங்க. நாத்து இந்தா. இப்ப இந்த மாத்திரை எதுக்கு நீ முன்னாடி தூக்கி போட்ட? டாக்டர் தானே சொல்லிருக்காரு அண்ணி, சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒண்ணு போடணும்னு, அதான் முன்னாடி போட்டேன். அப்ப சாப்பிட்டதுக்கு பின்னாடி போடணும்னா எப்படி? இப்படிதான் சாப்பிட்டதுக்கு பின்னாடி போடுறது.